வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கு என்னோடய வீடியோவில் வளமை போல் ஒரு சமையல் வீடியோ தான். பார்த்தீங்களா, குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. அது என்ன குழம்பு, எப்படி சேர்க்குறது வாங்க பார்க்கலாம். ஓகே, வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், உள்ளி வெட்டி வச்சுருக்கிறேன், 4 மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது தான் இப்போ தாளிக்க போகிறேன். ஓகே, சட்டி ரெடி ஆயிட்டுது. இது நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்துக்கு ஏற்ப ஒரு 2 மேசக்கரண்டி அளவில் எண்ணெய் விட போகிறேன். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, எண்ணெய் சூடான பிறகு கடுகு வடிக்க விட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு அங்கே வெட்டி வச்சிருக்கிற உள்ளி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு அதுக்குள்ளேயும் வதக்கி எடுக்க போகிறேன். வைக்க போகிறது முட்டை குழம்பு. முட்டை குழம்பு நிறைய வகையாக வைக்கலாம், வித்தியாசமான சுவையில். நான் அப்படி தான் வைக்கிறேன். நான் ஒவ்வொருக்காவும் ஒவ்வொரு மாதிரி இன்றைக்கு வைக்கிற முறையை தான் உங்களோட காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். வெந்தயம் நல்லா கழுவி அப்படியே ஒரு நிமிஷம் 5 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே கழுவி அந்த வடியோடையே வச்சுருந்தேன். நான் இப்படி ஊற வச்ச வெந்தயத்தோடு செய்ய சுவையும் அதிகம், உடம்புக்கும் ஆரோக்கியம். பெருஞ்சீரகம். ஓகே, நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு ஓகே, இப்போ இதுக்கு தக்காளி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே போட்டு வதக்க போகிறேன். முட்டை குழம்பு அவிச்சும் வைக்கலாம், அதை விட இது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். சுட சுட சாப்பிடுக்க அப்படி செய்துட்டு சுட சுட சாப்பிடணும், நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு வந்துச்சு. இதுக்குள்ள வளமையான நம்ம யாழ்ப்பாணத்து மிளகாய் தூள் எல்லாமே கலந்துருக்குறது. நீங்கள் கலந்துருக்கிறது இல்லைன்னா தனியாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள் தனித்தனியாகவும் நீங்கள் போடலாம். சீரகத்தூள், மஞ்சள் தூள் கலந்து போடலாம். இதுக்கு பதிலாக இது எல்லாமே நாங்கள் கலந்து சம அளவில் செய்துருக்கு. அதான் இப்போ இந்த தூள் வைக்க போகிற அளவுக்கு வச்சுட்டேன். ஒரு கப் தண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு குழம்பு தண்ணி அளவெல்லாம் குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ ஆக்களின் அளவுக்கு ஏற்ப விடலாம். இப்போ நான் 2 கப் விட போகிறேன். என்னென்னா கொஞ்சம் குழம்பு கொதிக்க வேணும், அப்போ தான் தூள் மணம், இந்த மசாலா மணம் எல்லாம் போகும். இப்போ தேவையான அளவு உப்பு கூட நீங்கள் புதுசாக சமைக்கிறாக்களாக இருந்தால் உப்பு கூட ஒரு அளவாக போட்டுட்டு பிறகு தேவையாண்டா போட்டுக்கொள்ளுங்க. இந்த உப்பு இது மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு நான் போடுற அளவு தான் நீங்கள் போட முடியல. என்னடா நீங்கள் எடுக்கிற வெங்காயம் நீங்கள் வைக்கிற கரைக்கேற்ப உப்பு போடுங்க. ஓகே, நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஓகே, இப்போ புளித்தண்ணி. இப்போ இதை மூடி அந்த தூள் மணம் போகிற அளவுக்கு ஒரு 8 நிமிஷம் மீடியம் நெருப்பில் விட்டுருக்குறேன். இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது இந்த ஆவின் வைக்கையில். இப்போ இஞ்சி சின்ன சின்ன துண்டாக போடுறேன். என்னென்னு சொன்னால் இஞ்சி துண்டாக வெட்டி அப்படி சமைச்சு ஒரு இடையில் போடிக்க, தாளிக்கிறத விட இடையில் போய்க்க சுவையும் வித்தியாசம், அது உடம்புக்கு கூட நல்லது. இது தேங்காய் பால் நான் திருவினதில் இருந்தால் எடுத்துருக்கிறேன். அது நல்லது. திருவி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சுடுதண்ணியில் போட்டு மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இதுவும் அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். நல்ல வாசம் வருது, மசாலா வைக்கலாம் போயிட்டுது. ஓகே, இப்போ நான் முட்டை, இதை அவிக்காத முட்டை உடனே அப்படியே அடித்து ஊற்ற போகிறேன். பரவலாக ஊற்றக்கூடாது, ஒரு இடத்துல அப்படியே ஊற்றணும். ஓகே, முட்டை என் கையை விட்டு உருண்டோடி விட்டது. ஓகே, என்னென்னா
ஓகே, உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை அளவு முட்டை போடலாம். ஓகே, எங்களுக்கு தேவையான அளவு முட்டை நான் அப்படியே உடைச்சிட்டு பார்த்தீங்களா, அப்படியே ஒரு இடத்துல போட்டதால் இப்படி அது வந்திருக்கண்டு. சிலதுகள் கரைஞ்சி கூட வரும், ஆனால் அது கூட அந்த குழம்பு வந்து சுவையாக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த முட்டை வெள்ளைக்கரு மஞ்சக்கருவெல்லாம் அப்படியே அந்த ஒரு வட்ட வடிவமாக அவிஞ்சு அப்படியே சிதறியும் கிடக்கும். எல்லாம் குழம்பே டேஸ்ட்டை கொடுக்கும். இதனால் அவிச்ச முட்டை குழம்பை விட இது நல்ல சுவை கூட. ஓகே, முட்டை குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா கொதிச்சு இறக்க போகிறேன். இப்போ ஓகே, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னை உற்சாகப்படுத்த நினச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி. தமிழ் மிக்ஸ் மீடியாவுக்கு போய் சப்ஸ்கிரைப் பட்டினை அமர்த்தி பெல் பட்டினை அமர்த்துங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.